போக்குவரத்து தொழிலாளர்கள் வரும் 20ஆம் தேதிக்கு மேல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளார்கள். அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 22 போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கமலக்கண்ணன், ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை காலதாமதம் செய்து வரும் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். வரும் 5ஆம் தேதி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த நோட்டீஸை போக்குவரத்து துறை மேலாளரிடம் வழங்க உள்ளதாக கூறினார். இதன் பின்னர் 20ஆம் தேதிக்கு பின்னர் எப்போது வேண்டுமானாலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் கமலக்கண்ணன் தெரிவித்தார். நாங்கள் 5ஆம் தேதி நோட்டீஸ் கொடுத்துட்றோம். ஃபார்ம் ஓன்லாம் கொடுக்கணும். அது வந்து நாங்கள் தொழிலாளர்கள் அன்றைக்கி கொடுக்கறதுக்கான ஏற்பாடை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து 15 நாள் டைம் கொடுக்கணும். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலிருந்து எந்த நேரமும் எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்க சங்கங்கள் அந்தந்த தலைவர்களுடைய அனுமதியும் பெற்று எங்களுடைய பொறுத்த வரைக்கும் அண்ணா தொழிற்சங்கமும் எங்களுடைய கழக பொதுச்செயலாளருடைய அனுமதியோடு அதாவது வந்து வலிமையான முறையில் இந்த முறை எடுக்கக்கூடிய போராட்டம் என்பது அத்தனை ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகையும் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த வேலை நிறுத்தத்தில் கண்டிப்பாக இருப்போன்றதை தெரிவிச்சுக்கிறோம்.